ஐயோ இல்லைங்க, நீங்கள் ஃபாரின் காம்படிஷனே இங்கே கூடாதுங்க, நம்ம ஆளுங்களால் போட்டி போட முடியாதுங்க, இப்படியே சொல்லி மட்டம் தட்டி வச்சுருந்தீங்கன்னா சோப்பு டப்பாக்கள் மட்டும்தான் இங்கே சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு நாம் தைரியமாக அவங்களோட டைப் வச்சு வாங்க நீங்களும் இங்கே விற்று பாருங்க, நாங்களும் அவங்களோட போட்டி போடுறோம் அப்படின்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ் இங்கே அண்ணன் ட்ரம்ப் மாதிரி உதார் கிடையாது, 500% டாரிஃப்னு சொன்னார். எங்கே வந்தது? எல்லாம் வாய் உதாரணம், ஏய் நான் யார் தெரியுமா, கீசிடுவேன் ஆய் அப்படின்னு வாங்கல்ல, அந்த மாதிரி தான் ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க அமெரிக்காவில். யூரோப்பியன் யூனியனுக்கு செக் வைக்கிறாரோ இல்லையோ, இந்தியா மேலே ஏதாவது ஒன்றை பிடிச்சிங்கன்னு நீ அந்த சாக்கடையை கலக்கிட்ட, இந்த தண்ணியை கலக்கிட்ட அப்படின்னு அந்த ஓனாய் ஆட்டுக்குட்டிக்கிட்ட சொல்லிச்சான் பாருங்க. அந்த மாதிரி நான் உனக்கு இங்கே டாரிஃப் போடுறேன், அங்கே டாரிஃப் போடுறேன் அப்படின்னு ஆரம்பிப்பார். ட்ரம்ப் வரணும்னு சொல்கிறேன். இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கே ஆப்பு வச்சாருப்பாரு. H1B விசாவுக்கு $1,00,000 இருந்தார், இப்போ டாரிஃப் போடுறாரு, இப்போ என்ன சொல்லுவேன் அப்படின்னு. இப்போவும் சொல்கிறேன், ட்ரம்ப் வந்தது தான் இந்தியாவுக்கு நல்லது. இதுதான் ஆக்சுவலாக இன்கம் டேக்ஸ் இருக்கணும். ஏன்னா சம்பளம் மட்டுமே ஒரு கிரைட்டீரியா கிடையாது, எத்தனை பேர் அவங்கள நம்பி இருக்காங்க அப்படின்றது முக்கியம் இல்லையா. நம்ம எக்கானமியும் முன்னேறும், அவங்களுடைய எக்கானமியும் முன்னேறும். இதைத்தான் வின் வின் சிச்சுவேஷன் சொல்றது. இதெல்லாம் கணக்கு போட்டு தான் உர்சுலா வான் டர் லெயன் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ்னு சொன்னாங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் சக்கரவர்த்தி, நம்ம ரஷ்யன் ஏஜென்ட் ஏகே நாட்டான்ஸ் அவர்கள் நம்ம இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். எஃப்எம் ரேடியோல ஆர்ஜே மாதிரி பேசுற நீ, அதையும் ட்ரை பண்ண வேண்டியதானே சார். நீங்க எல்லா மாடலேஷன் ட்ரை பண்றீங்கல்ல, ஒரே மாடலேஷன் அந்த மாதிரி தான் சார் இதுவும். ஓகே சார், இப்போ யூரோப்பிய யூனியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் FTA இந்தியா வந்து சைன் பண்ணி ரெடி ஆயிட்டு பல வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் இப்போ நடக்கிறதா தெரிய வருது சார். அங்கே ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து ரொம்ப வைத்திருச்சலில் உட்காந்துருக்கிறதாகவும் கேள்விப்படப்படுது. அதுவும் இல்லாமல் ரிப்பப்ளிக் டே ஒரு மேடம் வேற கூப்பிட்டு வந்து பக்கத்தாலேயே வச்சு சிரிச்சு பேசுகிறாங்க. என்ன அளவுக்கு கொண்டு போக போகுதுன்னு தெரியல சார். எப்படி தான் பார்க்குறீங்க இதை? நான் சொல்லுவேன் இல்லையா, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி ட்ரம்ப் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்த பிறகும் பல பேர் வந்து என்னை கழுவி ஊற்றினாங்க, ட்ரம்ப் வரணும்னு சொல்கிறேன். இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கே ஆப்பு வச்சாருப்பாரு. H1B விசாவுக்கு $1,00,000 இருந்தார், இப்போ டாரிஃப் போடுறாரு, இப்போ என்ன சொல்லுவேன் அப்படின்னு. இப்போவும் சொல்கிறேன், ட்ரம்ப் வந்தது தான் இந்தியாவுக்கு நல்லது. எப்படி, எந்த விதத்தில் சார்? கரை நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். இது வந்து 2007-8 வாக்குலேருந்து பேச்சுவார்த்தை நடந்துருந்தது. அதுக்கப்புறம் அது UPA பீரியடில், UPA 2ல் வந்து 2013 நினைக்கிறேன் அது வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கடந்ததுங்க, யாரும் அதை பற்றி கேர் பண்ணிக்கவே இல்லை. அப்புறம் 22ல் மறுபடியும் இதை ரீஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஆஃப்டர் உக்ரைன் வார் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து டக்குன்னு எதையாவது முடிச்சானோ, ரைட் யூ கிவ் ஐ டேக், ஆர் ஐ கிவ் யூ டேக் அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ட்ரம்ப் தான். அவரால் தான் இந்த FTA அப்படின்றது சாத்தியமானது. ஆக்சுவலாக சீனாவோடையும் இதே மாதிரி பல வருஷமாக பேசியிருந்திருக்காங்க. பட் அந்த பஞ்சாயத்து என்னன்னா, அவங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனு அது இதுன்னு சொல்லுவாங்க, உடனே இவங்க வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்வாங்க. அதனால் அது வந்து இதுவாயிடுச்சுங்க. இன்ஃபேக்ட் உர்சுலா வான் டர் லெயன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீனாவுக்கு போனாங்க. சாதாரண பஸ்ஸில் ஏற்றி அமிச்சாங்க. அப்போ வந்து சார் சீனாவே வந்து மதிக்கலை, இந்தியா வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொன்னால், சீனாவோட அக்ரிமெண்ட் போடுறதா இல்லை அவங்க. ஆனால் நம்மளோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. நமக்கு வந்து இது எல்லா விதத்துலேயும் பெனிஃபிஷியல். இப்போ வந்து அந்த நேசேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்களா என்ன பெருசாக போட்டிங்க, அது ஆஸ் யூஷுவல் டோலர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயராம் ரமேஷும் வந்து அது இப்படி இல்லை அப்படி இல்லை, அது சரியில்லை, இதெல்லாம் வந்து சரி வருமா, அவங்க வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, இப்படி ஓப்பன் பண்ணி விட்டீங்களே. ஒரு சின்ன நியூஸ் சார் இதில். எங்கிட்ட நம்ம தமிழ்நாட்டில் வந்து ட்ரம்ப் உருவ பூமி எரிக்கலான்னு எரிக்கும் போது கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர் வந்து இறந்துட்டு தான் ஒரு நியூஸ் பார்த்தேன் சார் நான். எப்போ அது இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் வந்தது சார். என்னன்னா, அந்த வெனின்சுலாவை வந்து கடத்திட்டு போயிட்டாப்புல இல்லை சார் பிரசிடென்ட், அதை எதிர்த்து ட்ரம்ப் உருவ பூமி எரிக்கும் போது கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர் இறந்துட்டாராமா சார். கல்யாண சுந்தரம், 45 வயசு. ஐயோ, இதுக்கு பின்னாடி CIA ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கணும். பட் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஆமாம் சார். எப்படி எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க, பொம்மையை தானே எரிக்கிறாங்க, அடப்பாவன். சரி, அதை விடுங்க. வில் கம் பேக் டு FTA. இதில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்டு டைரி ப்ராடக்ட்ஸ், இதுக்கு வந்து வி செட் நோ. அதெல்லாம் இங்கே
நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டோம். அதுக்கப்புறம் இப்போ சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, காரெல்லாம் வந்து நீங்கள் இறக்குமதி பண்ணுறீங்க, டாரிஃப் எல்லாம் குறைக்க போகிறீங்க, அப்போ நம்ம ஊர் கார் கம்பெனிலாம் என்ன ஆகுறது அப்படின்னு. விக்ரம் ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் 10th வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூல் எப்படின்னா, அஃப்கோர்ஸ் அப்படி தான் இருந்தது கவர்மெண்ட் ஸ்கூல். 250 பேர் SSLC எழுதுவாங்க 10th. அதில் எப்படியும் ஒரு 25 பேர் பாஸ் பண்ணிடுவாங்க. இப்படி தான் இருந்தது ஸ்கூல். இன்ஃபேக்ட் நான் படிக்கும் போதெல்லாம் 10th வரைக்கும் அரை டவுசர் தான். ஆமாம் சார். அதனால தான் இன்றைக்கும் அரை டவுசரில் வரியான்னு கேட்காத. ஏன்னா பெஞ்சு கிடையாது அந்த ஸ்கூலில். அதனால் பேண்ட்டு போட்டு தரையில் உக்காந்தா கஷ்டமாக இருக்குன்றதுக்காக அவங்க ஆஃப் டவுசர் தான். 2வது சுத்துப்பட்டி 18 பட்டி கிராமத்துலேருந்து வர ஜனங்க, ஏழை மக்கள், அவங்களாலலாம் வந்து பேண்ட்டு போடுற அளவுக்கு வசதி கிடையாது. அதனாலையும் ஒரு காரணம் அரை டவுசர் அப்படின்னு. தமிழ் மீடியம் தாங்க, இங்கிலீஷ் மீடியமே கிடையாது. அதுக்கப்புறம் +1 +2 வந்து ஒரு எய்டட் ஸ்கூலில், அதுவும் இங்கிலீஷ் மீடியத்தில் போய் சேரணும், அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ அதுதான் கிரேஸ். ஃபஸ்ட்டு பியூர் மேக்ஸு, பியூர் சயின்ஸு, பயாலஜி அப்படின்னு வந்தது. அதில் மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் பயமுறுத்தினாங்க. எனக்கே நம்பிக்கை இல்லை. இவ்வளோ நாள் எல்லாத்தையுமே நீ தமிழில் படிச்சுப்புட்டு இப்போ எல்லாத்தையுமே நீ இங்கிலீஷில் படிக்கணும், தமிழ் மட்டும்தான் தமிழில் இருக்கும், நீ எப்படி நீ மேனேஜ் பண்ண போகிற அப்படின்னு. அந்த கிளாஸ் ஓப்பன் ஆனோடனே 66 பேர் எங்கள் கிளாஸில் லாஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சிட்டாங்க. ஹைட்டு அப்படின்றது ஒரு காரணம், யாரும் என் கூட கிடையாது. ஐ வாஸ் ஆல் அலோன். முன்னாடி பெஞ்சில் இருக்க பசங்களும் ஒருத்தனும் என்கிட்ட பேச மாட்டானுங்க. இட்ஸ் அ சார்ட் ஆஃப் தீண்டாமை. ஏன்னா தமிழ் மீடியத்துலேருந்து, கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்த பையன் அப்படின்னு என் காது படவே பேசுகிறானுங்க. வாத்தியார் வராத நேரத்தில், இந்த தடவை பாரு தமிழ் மீடியத்துலேருந்து ஒரு 11 பசங்க வந்திருக்கானுங்க, அத்தனை பேரும் ஃபெயில் ஆகி நம்ம கிளாஸோட ஆவரேஜையே நாசம் பண்ண போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, சாரிம்மா நான் ஒன்றை சொல்லலை. நான் அதை பற்றி பெருசாகவே எடுத்துக்கல. அப்போ வந்து 10th ரிசல்ட் லேட்டாக வரும், +1 கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதனால மிட்டம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாகவே குவார்ட்டர்லி எக்ஸாம். எல்லாம் படிப்பேன், படித்தா புரிகிற மாதிரி இருக்கும், எழுத வராது. ஏன்னா இங்கிலீஷில் எழுதி பழக்கம் இல்லைல்ல. அந்த 4 எஸ்ஏ படித்து 2 எஸ்ஏ படித்து எழுதி மார்க் வாங்குறது தான் நம்ம இது. அதனால் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது ரொம்பவே கஷ்டப்பட்டேன் விக்ரம். சரி, இந்த வருஷம் ஃபெயில் ஆகிவிட்டு மறுபடியும் தமிழ் மீடியத்தில் அடுத்த வருஷம் சேரணுன்ற முடிவுக்கு வந்துட்டேன் நான். ஆனால் குவார்ட்டர்லி எக்ஸாம் முடியுது, எல்லா பேப்பரும் ஒன்றா வாங்கிட்டு ரேங்க் ஷீட்டோட தான் கொடுப்பாங்க. ரேங்க் 1, 2, 3, 4 அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் கை தட்டுறாங்க. நான் கம்முன்னு உட்காந்து நிற்கிறேன், என்னை எப்போ கூப்பிட போகிறாங்க கடைசியில் அப்படின்னு. 8வது ரேங்காக என்னை கூப்பிட்டாங்க. நான் கவனிக்கல. ஆனால் கிளாஸ் டீச்சர் பார்த்துட்டு, அருண் கெட்டப் அப்படின்னாங்க. ஐயோ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, கமான் யூஆர் த 8th ரேங்க் ஹோல்டர் அப்படின்னாங்க. என்னாலேயே என்னை நம்ப முடியல. அதை விட கூட இருந்த பயில்களால் நம்ப முடியல. நான் எடுத்துகிட்டு வரேன், அந்த பையன் என்ன தெரியுமா சொல்கிறான், சுதர்சன். சரி விடுங்க, அவன் எங்கே இருக்கானோ, அவன் அதை பார்க்க போகிறது இல்லை. ஏய் இவன் தமிழில் அதிக மார்க் வாங்கியிருப்பான்டா. எனக்கு உடனே சட்னு கோவம் வந்தது. ஒரு சப்ஜெக்டில் அதிக மார்க் வாங்கிட்டு 8வது ரேங்க் வர முடியுமா, எடுத்து பார் அப்படின்னு. எல்லாத்துலேயும் நல்லாவே நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா தான் என்கிட்ட பேச ஆரம்பிச்சானுங்க அவனு. இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, உன் ட்ரம்பட்டை நீயே ஊதிக்கிறியா அப்படின்றதுக்கு கிடையாது. நம்ம ஊரில் வந்து இந்த சோப்பு டப்பா அம்பாசிடரும் பண்ணையாரும் பத்மினியோட ஃபியட்டும் மட்டும்தான் இருந்த காலகட்டம். அதுக்கப்புறமா கார் கம்பெனிகள், டேவோ மேட்டிஸ்னு ஒன்று வந்தது, ஞாபகம் இருக்கா? அப்புறம் ஹுண்டை, மாருதி முதல்ல வந்தது. அதுக்கப்புறமா தான் அந்த மாருதி 800, அது ஒரு பெரிய ரெவல்யூஷன் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சது, ஃபோர்டு, ஜெனரல் மோட்டார்ஸு, ஹோண்டா, ஹுண்டை அப்படின்னு. இன்னைக்கு நம்மளுடைய டாடா வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், மஹிந்திராவாகட்டும், அதுவும் அந்த ஈவிலெல்லாம் டெஸ்லாவுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்துட்ருக்கோம் நாம். இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? ஐயோ இல்லைங்க, நீங்கள் ஃபாரின் காம்படிஷனே இங்கே கூடாதுங்க, நம்ம ஆளுங்களால் போட்டி போட முடியாதுங்க, இப்படியே சொல்லி மட்டம் தட்டி வச்சுருந்தீங்கன்னா சோப்பு டப்பாக்கள் மட்டும்தான் இங்கே சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு நாம் தைரியமாக அவங்களோட டைப் வச்சு, வாங்க நீங்களும் இங்கே விற்று பாருங்க, நாங்களும் அவங்களோட போட்டி போடுறோம் அப்படின்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ் இன்னைக்கு உலக அளவில் பெருசாக இருக்கு, இந்தியாவில் பெரிய அளவில் இருக்கு. சரியா? அப்போது இந்த ஃபாரின் காம்படிஷன் அப்படின்றது மஸ்ட். செகண்ட்லி, இந்த கார்களுக்கு டாரிஃப் குறையிறது அப்படின்றது வந்து 25 லட்சம் அண்ட் அபோவ் அந்த பிராக்கெட்டில் எத்தனை பேர் அந்த கார் வாங்க முடியும் சொல்லுங்க? அதனால இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. வேறஸ் நாம் இப்போ அவங்களோட போட்டி போடலாம்.
இப்படி ஒரு பக்கம் இதை ஓப்பன் பண்ணி விட்டு நாம் அங்கே என்ன பண்ணியிருக்கோம், அங்கே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன் ஒர்த்து டெக்ஸ்டைல்ஸ் மார்க்கெட், அது இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. 0 டாரிஃப். சைனாவுக்கு 12%, பங்களாதேஷ் டெக்ஸ்டைல்ஸ் அழிஞ்சு போச்சு. நமக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து நான் இன்னைக்கு டெய்லி பஞ்சில் அந்த எஃப்டிஏ பற்றி பேசும்போது சொல்லியிருந்தேன். அது மாநில அரசாங்கங்களும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி, இப்போலேருந்தே ஹிட் த கிரவுண்ட் ரன்னிங் அப்படின்ற மாதிரி எப்படியும் 4 மாதம் ஆகும் ரேட்டிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்லாம் உட்காந்துட்டு இருக்காம, சும்மா பேப்பர் புஷர்ஸை வைக்காம காரியத்தை செஞ்சு முடிக்கிற ஆஃபீஸர்ஸை போட்டு இப்போவே வந்து அங்கே என்னென்ன மார்க்கெட், யார் யாரெல்லாம் இம்போர்ட்டர்ஸ், இங்கே யார் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. வால்யூம் வந்து ஓவர் நைட் நமக்கு மிகப்பெரிய அளவில் ஓப்பன் ஆகிடுச்சுப்பா. நம்ம வந்து இனிமேல் இவங்க சொல்கிற மாதிரி வடக்கன்ஸை நிறைய இம்போர்ட் பண்ணணும், ஸோ தட் வி கேன் எக்ஸ்போர்ட் மோர் டெக்ஸ்டைல்ஸ் டு யூரோப்பியன் யூனியன். ஏன்னா மிகப்பெரிய மார்க்கெட் அது. அப்போ இது வரைக்கும் நம்ம ப்ரொடக்ஷனே வந்து பத்தாது அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. இட் இஸ் நாட் ஓன்லி டைவர்சிஃபிகேஷன், இது வந்து புதுசாக மார்க்கெட்டை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபார்ச்சுனேட்லி டெக்ஸ்டைல்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லலாமான்னு தெரியல, நல்ல விஷயம் அப்படின்றதுனால சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். They are considering opening an office in Chennai and some other states. இந்த மாதிரி கோஆர்டினேட் பண்ணுறது, நம்மளுடைய அந்த ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பாலமாக இருக்கிறதுக்கு அப்படின்ற முயற்சிகளை இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் தான் வந்து அமெரிக்கா குட்டை குறிஞ்சிட்டு இருக்கிறது அப்படின்றதுக்காக அவங்க வந்து இப்போ பார்த்தாங்க, அமெரிக்காவை நம்பி பிரயோஜனம் இல்லை. டிஃபென்ஸ் அப்படின்னோன்னா ரைட்டு, ஏதோ கொஞ்சம் நாளைக்கு ஓடட்டும், பட் வியாபாரம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து ஏராளமாக டாரிஃப் போட்டு நம்மளை சாவடிச்சிட்டு இருக்காங்க. நாம் வந்து இதுலேருந்து தப்பிக்கணும்னா இந்தியா வந்து பிக்கஸ்ட் மார்க்கெட். சைனீஸ் மார்க்கெட்டை நீங்கள் பெனிட்ரேட் பண்ண முடியாது, இட்ஸ் அ க்ளோஸ்டு மார்க்கெட். ஸோ நமக்கு மார்க்கெட் ஆக்சஸும் கிடச்சிது. முக்கியமாக அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபார்மா கம்பெனிஸ் ஆகட்டும், இப்போ அவங்க இங்கே வந்து R&D டைப் போடலாம். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னும் போது அவங்க இங்கே டைப் போட நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது வந்து அமெரிக்காவில் ஒருத்தர் சொல்லிடுறாரு, என்னங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்தியாவிலேருந்து தயாரித்து இங்கே கொண்டாந்து எங்கள் தள்ள கட்ட போகிறீங்களா அப்படின்னுக்கிறாரு. அமெரிக்காவில் இப்போ எல்லாரும் வந்து வயலறிஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரம்ப்புக்கு எடுத்துட்டாரு. நாம் இப்போ டாரிஃப் டீல் போட்டிருந்தோம்னா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று போட்டிருந்தோம்னா, இந்நேரத்துக்கு நம்ம கம்பெனி எல்லாம் அமெரிக்கன் கம்பெனிஸ் போது இங்கே நமக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயங்கள். யூரோப்பியன் கம்பெனிஸ் அந்த அளவுக்கு கிடையாது. பட் ஜெர்மன் இன்ஜினியரிங் அப்படின்றது சான்ஸே கிடையாது. எப்போ வேர்ல்டு வார்க்கு முன்னாடியிலேருந்தே அது அந்த அளவுக்கு ஒரு ப்ரிசிஷன் இன்ஜினியரிங். அவங்களுக்கெல்லாம் இப்போ சான்ஸ் கிடைச்சிச்சு. இனிமேல் நம்மளை ஒத்தனும் சீந்த மாட்டானே. டாலர் ஏற்கனவே அடி வாங்கிட்டு இருக்கு, கோல்டு சில்வர் வேற கண்ணாபின்னான்னு போயிட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னே தெரியல மார்க்கெட்டில். இந்த நேரத்தில் ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் வந்து பயங்கர கடுப்பில் இருக்காங்க. அதனால தான் போல இருக்கு இங்கே டோலர்களும் கடுப்பில் இருக்காங்க. மேபி அவங்களுடைய பொலிட்டிக்கல் வியூஸ் வந்து நவ் அலைன்டு வித் ட்ரம்ப் அண்ட் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து ஒத்துக்க மாட்டோம், இதை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கரெக்ட், யூரோப்பியன் யூனியனில் பார்த்தீங்கன்னா அது அந்த ரெஸ்ட்ரிக்ஷனு, என்விரான்மெண்ட்டு, இந்த சைல்டு லேபரு அப்படி இப்படின்னா 1008 இது இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணணும் போது நான் இந்த சர்டிஃபிகேட் வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட், அதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் மிஷினரின்னு இருக்குது. அந்த சர்டிஃபிகேட் வாங்குறத வந்து எளிமையாக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் வந்து கவர்மெண்ட்டில் போய் நின்றுக்கின்னு இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ரைட்டு ஐயா வருவார் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்ளை பண்ணால் கொடுத்தாகணும், இல்லைன்னா வேலிட் ரீசன் சொல்லணும். சப்போஸ் இந்த இது இல்லை அப்படின்னு சொன்னால் அது எங்கே கிடைக்கும்ன்றதையும் நீ மென்ஷன் பண்ணணும். இந்த குறை இருக்குன்னு சொன்னால் அது எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், எங்கே போய் பண்ணணுன்றதையும் நீ சொல்லணும். இப்படி கொண்டு வரணும். இது வந்து நானும் இதை பற்றின சில சஜஷன்ஸ் வந்து அனுப்பலான் இருக்கேன் டெக்ஸ்டைல்ஸ் மினிஸ்ட்ரிக்கு. ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதில் சந்தேகமே கிடையாது. அண்டு சத்தம் இல்லாமல் நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இங்கே அண்ணன் ட்ரம்ப் மாதிரி உதார் கிடையாது. 500% டாரிஃப்னு சொன்னார். எங்கே வந்தது? எல்லாம் வாய் உதார் தான். ஏய் நான் யார் தெரியுமா, கீசிடுவேன் ஆய் அப்படின்னு வாங்கல. அந்த மாதிரி தான் ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க அமெரிக்காவில். ஒன்று மட்டும் சொல்லணும், இது வந்து தேங்க்ஸ் டு ட்ரம்ப் இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்திருக்கு. இதை நாம் வந்து சுகராக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலி ஸ்பீக்கிங் 2026 என் ஒய்ஃப் கேட்டாங்க, 26 என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, திஸ் இயர் இஸ் ஃபார் ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் ஏர்னிங் மோர் அப்படின்னு.
இது எனக்குன்னு பர்சனலாக இல்லாமல் ஃபார் இந்தியா அப்படி தான் நான் சொன்னது. இந்தியா ஹேஸ் டு ஒர்க் ஹார்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் மோர் அண்ட் ஏர்ன் மோர். அப்படி தான் நான் சொன்னது. இதுக்கு மேலே நம்ம இன்னும் கஷ்டப்பட்டு வேலை செய்ய போகிறோம், மூட்டை தூக்க போகிறோமா இல்லை வண்டி எடுக்க போகிறோமா? பட் பொதுவில் நான் சொன்ன விஷயம் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மோடி அவர்கள் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு. உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டியது டவுன் த லைன் அந்தந்த மாநில அரசாங்கங்கள், அங்கே இருக்கிற தொழில்துறை அமைச்சர்கள் இவங்கெல்லாம் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டாங்கன்னா இவன் தமிழ்நாட்டிலே சொல்கிறான். திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் கேபிட்டல், நம்ம டிஆர்பி ராஜா அவர்கள் இருக்காரு. அவர் உடனே ஆக்ஷனில் இறங்கி இப்போ மத்திய அரசாங்கம் மாதிரி இவங்களும் இது பண்ணி பாருங்க, இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளமோ இல்லை எதுவும் வேணாம், நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். இதுக்குன்னு சுகரா வேலை செய்கிற ஆஃபீஸர்ஸை நாமினேட் பண்ணுறோம். அவங்க கோஆர்டினேட் பண்ணுவாங்க, அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க கம்பெனி மாதிரி அவங்க ஆர்டர் வாங்கி தருவாங்க. அப்படின்ற மாதிரி பண்ணாங்கன்னா 1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்றத சுலபமாக அடைஞ்சிடலாம். செய்வாங்களா? தெரியல. செய்யணும் அப்படின்னு தான் நாம் எதிர்பார்க்க முடியும். அட்லீஸ்ட் அவங்க செய்யாட்டாலும் இந்த நிறுவனங்கள் அவங்களாவது இப்போலேருந்தே சரிங்க அது ரேட்டிஃபை ஆகட்டும் அப்படின்லாம் இது பண்ணாமல் இப்போலேருந்தே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். ஆக்சுவலாக நான் என்னுடைய ஃப்ரெண்டோட ஒரு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரியில் இருக்கார், அவரோட சேர்ந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஒன்று ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது. இதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சில விஷயங்கள் அப்படியே இழுத்துட்டு போகுது. நம்ம சைட்லேருந்து சரி ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் வருது அப்படின்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் ரொம்ப சின்ன அளவில் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க, பெரிய அளவுலலாம் கிடையாது, கேட்டால் சிரிப்பீங்க. பட்டு ஆர்டர் இஸ் என்ன ஆர்டர் இல்லையா? ஒரு எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டக்கு புக்குன்னு இது பண்ணணுமா இல்லையா? அது நிறைய டிலேடு ரெஸ்பான்ஸ். ப்ரைவேட் செக்டார்லேயே இந்த மாதிரி அப்படின்னா அப்போ கவர்மெண்ட் செக்டாரில் எப்படி இருக்கும் யோசிங்க. ஸோ இந்த ரெட் டேப்பெல்லாம் களைய வேண்டும். அப்படி பண்ணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ தமிழ்நாடு மட்டுமே 1 ட்ரில்லியன் எக்கானமின்னு சொன்னால் மகாராஷ்டிரா சும்மா இருப்பாங்களா, யூபி சும்மா இருப்பாங்களா? அவங்களும் 1, 1.5 அப்படின்னு போனாங்கன்னா எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ருவோம் நம்ம. ஸோ இது நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, பைசே எல்லாம் பைசே அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும். அந்த கிழக்கு போகும் ரயிலா அதில் பாக்யராஜ் வருவார் ஒரு கேரக்டரில், பைசே எல்லாம் பைசே அப்படின்னு வர அந்த டைலாக். அந்த மாதிரி சில பேர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் தூக்கி தள்ளிட்டு போயிட்டே இருங்க. ஓகே சார், இவ்வளோ பெரிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம இந்தியாவோட போட்டிருக்காங்களே, இது ட்ரம்ப் ஒரு ஆல்ரெடி டென்ஷனில் இருப்பார். யூரோப்பியன் யூனியனுக்கு ஏதாவது செக் வைக்கலையா இந்த விஷயத்தில்? யூரோப்பியன் யூனியனுக்கு செக் வைக்கிறாரோ இல்லையோ, இந்தியா மேலே ஏதாவது ஒன்றை பிடிச்சிங்கன்னு நீ அந்த சாக்கடையை கலக்கிட்ட, இந்த தண்ணியை கலக்கிட்ட அப்படின்னு அந்த ஓனாய் ஆட்டுக்குட்டிக்கிட்ட சொல்லிச்சான் பாருங்க. அந்த மாதிரி நான் உனக்கு இங்கே டாரிஃப் போடுறேன், அங்கே டாரிஃப் போடுறேன் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஆனால் எந்த டாரிஃபும் எப்படி ரஷ்யாவுக்கு அகென்ஸ்டாக டாரிஃப்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாமல் ஊற்றிக்கின்னு போச்சோ அந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்றத அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு. இனிமேல் இந்த டாரிஃப் அப்படின்ற விஷயத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற முடிவுக்கு அவர் வந்துட்டாருமா. ஏன்னா இந்த 50% போட்டே நம்ம கண்டுக்கவே இல்லை. எனக்கு ஃபோன் பண்ணணும், அவங்க உனக்கு யார் ஃபோன் பண்ணுவாங்க? தேவையே இல்லை. நாம் தைரியமாக நிற்கிறோம். நீ டாரிஃப் போட்டால போட்டுக்கோ, எங்களுடைய எக்ஸ்போர்ட் 24% குறைஞ்சாலும் நாங்கள் அதை பற்றி கவலை இல்லை, நாங்கள் டைவர்சிஃபை பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய வால்யூம் ஆகட்டும் இல்லை அந்த டாலர் டேர்ம்ஸில் வேல்யூ ஆகட்டும் அது குறையில. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறது தான் குறைஞ்சிருக்கு. அப்போது நம்ம தொழில் ஒழுங்காக நடந்துட்டுருக்கு அப்படின்றது நமக்கு புரியுது இல்லையா? அந்த பக்கம் யூரோப்பியன் யூனியனுக்கு இனிமேல் என்ன செக் வைக்க முடியும்? ஏற்கனவே அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு எதையோ ஒன்று சொல்லி அது ஒன்றும் ராட்டிஃபை பண்ணலான்னு வச்சுக்காங்க, சும்மா சொல்லிட்டு இருக்காரு. அது பார்த்தாம இப்போ இன்னும் டாரிஃப் போடுவேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதைத்தான் அவர் மிரட்ட முடியும். இந்த மிரட்டல் யூஸ்லெஸ் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. நாட் ஓன்லி அகெயின்ஸ்ட் ரஷ்யா, இந்தியா, யூரோப்பியன் யூனியன் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதில் இன்னொரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு விக்ரம். இது நாள் வரைக்கும் நம்ம ஆளுங்க அமெரிக்கா 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 அப்படின்னு எல்லாரும் லாஸ் ஏஞ்சலிஸ் கலிஃபோர்னியான்னு டிஷர்ட் போட்டு சுத்திந்தாங்க. இனிமே யூரோப் பக்கம் நம்ம பார்வையை திருப்பலாம். அது அந்த டெமோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இன்னைக்கு நான் பார்த்தேன் 75% ஆஃப் த போஸ்ட்டுக்கு டேலண்டட் மேன் பவர் அவங்க கிட்ட கிடைக்கலையாம். ஸோ நம்ம கிட்ட அது இருக்கு. இதில் எஃப்டிஏல இதுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நாம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து போறவங்கெல்லாம் அந்த டேலண்டட் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்றது மட்டும் இல்லை, இந்தியன்ஸ்னாலே பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதை விட முக்கியம், அங்க இருக்கவெல்லாம் 5 நாள் தான் வேலை, 48 மணி நேரம் கூட கிடையாது, 40 மணி நேரம் ஆறு 35 மணி நேரம் அப்படின்னு வானுங்க. நம்ம ஆளுங்க மட்டும்தான் 8 நாள் வேலை செய்யறங்க, 120 மணி நேரம் வேலை செய்யறங்க அப்படின்னு வாங்க.
we are loyal to the company which is paying us. அது அங்கே கிடையாது. அவனுக்கு வந்து ஒர்க் லைஃப் அந்த பேலன்ஸ்ன்றதெல்லாம் விட்டுருங்க, லைஃப் பொழுதுபோக்காக நான் வேலை செய்கிறேன், இல்லாட்டா நான் பாட்டுக்கு சும்மா இருப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போது யூரோப் வந்து நிறைய இடங்கள்ல அந்த வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே பல இடங்களில் 50% வரைக்கும் இன்கம் டேக்ஸ் இருக்கு தெரியுமா? வாங்குறதுல பாதி பிடிச்சிப்பாங்க. ஆனால் என்ன, மருத்துவம் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் ஃப்ரீ. ஒரு சில நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்டாலின்னு நினைக்கிறேன், அங்கே இன்கம் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, லெட்டஸ் 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, இவன் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான், இவன் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் அப்படின் போது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் ஒரே டேக்ஸ்ல. ஆனால் அங்கே எப்படின்னா, மிஸ்டர் ஏ நீங்கள் வந்து 2 லட்ச ரூபா வாங்குறீங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பசங்க இருக்காங்க, ஒரு வயசான அப்பா அம்மா இருக்காங்க, 6 பேர். மிஸ்டர் பி உங்கள் வீட்டில், சார் நானும் ஒய்ஃப் தான் சார், இன்னும் வந்து குழந்தை எதுவும் இல்லை சார். அப்படியா, உனக்கு 50%, உனக்கு 10%. ஏன்னா நீ 6 பேர்த்த காப்பாற்றணும் இந்த சம்பளத்தை வச்சு, நீ 2 பேர் தான், உன் ஒய்ஃபை ஏர்ன் பண்ற, அதனால நீ இந்த ஸ்லாபுக்கு போ, எத்தனை நம்பர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்லாபு, இப்படி கணக்கு பண்றாங்க. இதுதான் ஆக்சுவலா இன்கம் டேக்ஸ் இருக்கணும். ஏன்னா சம்பளம் மட்டுமே ஒரு கிரைட்டீரியா கிடையாது, எத்தனை பேர் அவங்கள நம்பி இருக்காங்க அப்படின்றது முக்கியம் இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க வந்து கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு குழந்தை எக்ஸ்ட்ரா பிறந்ததுன்னு சொன்னால் $100 $200. ஏன்னா அங்கே குழந்தை பிறப்பு கல்யாணமே பண்ணிக்கிறது கிடையாது, அப்புறம் தானே குழந்தை பிறக்கிறது. சார் கல்யாணத்துக்கும் குழந்தைக்கும் என்ன சம்மந்தம்னு என்ன கேட்காதீங்க, அதுவும் யூரோப்பில் இருந்துட்டு. பட் எனியோ அவங்க வந்து கல்யாணமும் வேணாம் குழந்தையும் வேணாம், நோ கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இங்கேயாவது இப்போ புதுசாக ஒரு கல்ச்சர் ஆரம்பிச்சிருக்குது, என்ன டிங்கா, டபுள் இன்கம் நோ கிட்ஸ். அங்கே சிங்கிள் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்னு, நோ இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. வெல்ஃபேர்லேயே இது பண்ணிட்டு போகலான்னு. அது இது மாதிரி இமிகிரன்ஸ் குரூப் வேற இப்போ புதுசாக உள்ள வந்துட்டாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இப்படி ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது அங்கே. அப்போ நம்ம அங்கே போனோம்னு சொன்னால் இங்கே இருக்கிற மேன் பவர், இங்கே இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இதையும் வந்து ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் ஒரு வார் ஃபூட்டிங்கில் எடுத்துக்கணும். இவங்களே வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு ஆஃபீஸரை போட்டு, மறுபடியும் சொல்கிறேன், பேப்பர் புஷராக இருக்கக்கூடாது, காரியத்தை செஞ்சு முடிக்கிற ஆளாக இருக்கணும். அவங்க வீட்டு பசங்களை வேலைக்கு அனுப்புகிற மாதிரி நினச்சிக்கிட்டு அதை செய்யணும். அந்த மாதிரியான ஆஃபீஸர்ஸை போட்டு ஒவ்வொரு மாநிலமும் அங்கே என்னென்னத்துக்கெல்லாம் ஆள் வேணும்ப்பா, அதெல்லாம் அங்கே நம்ம ஆளுங்க அங்கே இருப்பாங்க, எப்படியும் அப்படியே டைப் பண்ணு, அனுப்பிச்சி விடு இப்படின்னு அனுப்பிச்சிட்டு இருக்கணும். இப்படி பண்ணீங்கன்னு சொன்னால் இது இட்ஸ் அ வின்-வின் சிச்சுவேஷன். அவங்களுக்கும் அந்த மேன் பவர் ஷார்ட்டேஜ் அப்படின்றது குறையுது, அமைதியான பாப்புலேஷன் அங்கே இன்க்ரீஸ் ஆகுது. சும்மா வெல்ஃபேரை மட்டுமே நம்பிக்கின்னு களத்தோணி வந்தவங்க அப்படின்னு இல்லாமல் டேலண்டட், அவன் ஒர்க் பண்ணுறான், they are contributing to the economy and to the tax kitty. வேற கள்ளத்தோணியில் போயிட்டு நீ எனக்கு வந்து சப்போர்ட்டு கூட நான் சும்மா இருப்பேன் அப்படின்ற பாப்புலேஷன் கிடையாது இங்கேருந்து போகிறது. நமக்கும் வந்து அவங்க எப்படியும் சொந்த ஊருக்கு காசு அனுப்புவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து இன்விசிபிள் ஏர்னிங்ஸ்னு சொல்லுவாங்க, ஃபாரின் ரெமிட்டன்ஸ். ஸோ அது பல பில்லியன் வரும், நம்ம எக்கானமியும் முன்னேறும், அவங்களுடைய எக்கானமியும் முன்னேறும். இதைத்தான் வின்-வின் சிச்சுவேஷன் சொல்றது. இதெல்லாம் கணக்கு போட்டு தான் உர்சுலா வான் டெர் லேயன் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ்னு சொன்னாங்க. சும்மா ஒன்றும் சொல்லலை, அவங்க 2 பேருக்கும் இதில் ஏராளமான பெனிஃபிட் இருக்கு. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், குறை சொல்கிற கும்பல் எல்லாத்துலேயும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் அப்படியே ஓரங்கட்டி வச்சுப்புட்டு, நானும் பார்த்துனே இருக்கிறேன், அன்னிலேருந்து நீ இதே மாதிரி தான் புலம்பினுக்கிற, போய் உக்காரு அப்படின்ட்டு நாம பாட்டுக்கு நம்மளுடைய அந்த முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கணும். விக்ரம் சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ணான நேரத்தில் ஒதுக்குறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.